இந்த தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஒளிகளை உணரும் சக்தி உள்ளது. அதாவது ஒளியிலே 2 ஒளி வருது. ஒன்று வந்து வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை உணரக்கூடியது, அது ஒளிச்சேர்க்கை நடக்கிறது. இன்னொரு ஒளி, அதாவது ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு அது கரெக்டாக வருதான்னு நம்மளுக்கு தெரியல. இன்னொரு ஒளி என்னென்னா சப்தம், சப்தத்தை உண்டாக்கக்கூடியது மற்றும் சப்தத்தை உணரக்கூடியதுன்னு இணையத்தில் நான் இப்போ படித்தேங்க. அதனால் பகிர்ந்துக்கலாம்னு நினச்சேன். இந்த வீடியோ ஒன்று ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணியிருப்பேன், இன்னொன்று இது அப்லோடு பண்ணுறேன். என்னென்னா எவ்வாறாக உணர்கிறதுனா, இப்போது சூரிய வெளிச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்தை நோக்கி அந்த செடிகளோ மரங்களோ மரக்கிளைகள்லாம் செல்லும், தாவரங்கள் அனைத்துமே. அதே போல் சப்தத்தை உணரக்கூடியதுனா இந்த பூச்சிகள் இது போல் பறக்கும்போது அந்த சத்தத்தை உணர்ந்து பூக்களிலிருந்து வாசத்தை வெளியேற்றணும் பூச்சிகளை கவர. அது ஒன்று பண்ணுது, அந்த அதிர்வு. அதே போல் அதிர்வை உண்டாகுதான் பூச்சிகளை கவர்வதற்காக. அது வந்து மனிதர்களுக்கு கேட்கக்கூடிய அளவில் இல்லாமல் அது ரொம்ப அல்ட்ரா சவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வேர்கள் சப்தத்தை வந்து உணர்ந்து, நீரின் ஓட்டத்தை உணர்ந்து அந்த அதிர்வின் உணர்ந்து அதை நோக்கி வேர்கள் செல்வது, நீரை நோக்கி. இதுவும் நடக்குதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படித்தது தான். இவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டு வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கைக்காக அந்த இலைகள் மீது பட்டு அது ஒளிச்சேர்க்கை நடைபெறுதுன்னு படிச்சிருப்போம் புத்தகங்கள்லாம் கூட. இப்போது ஆராய்ச்சியில் வந்து சப்தத்தையும் வந்து பார்த்திங்கனாக்க உணர்கிறது, வெளியேற்றுகிறதுன்றத இப்போது புதுசாக வந்து நான் படித்தது. தெரியாதவங்க இணையத்தை தேடி படித்து தெரிஞ்சுக்கங்க, அது எந்தெந்த தாவரங்கள் எந்த அளவிலால் அது வெளியேற்றுகிறது, உணர்கிறதுன்னு. மனிதர்களின் காதால் கேட்கக்கூடிய அளவில் இல்லாத அது சப்தங்களாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, புதுசாக கற்றுக்கின மாதிரி இருந்தால், தெரிஞ்சுக்கின மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இணையத்தில் தேடி பாருங்கள். இது போன்ற புதிய தெரியாத வீடியோக்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.